பெரிய புயல் வீசியது. அந்த புயலில் யோபு என்ன செய்தார்? அவரது விசுவாசம் நிலைத்ததா? அதை இப்போது பார்ப்போம். நம்ம எஜமான் யோபு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த ஊர்லயே கிடையாதுடா. ஊர்ல மட்டும் இல்லப்பா, உலகத்துல தேடினா கூட இவர மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாரு. நேத்து கூட ஒரு ஏழை குடும்பத்துக்கு 5 மூட்டை கோதுமை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லடா, நம்ம சம்பளம் கூட கரெக்டா வருது. அதான்ப்பா நான் இங்கேயே செட்டிலா இருக்கேன். என்னப்பா எல்லாம் ஓகே தானே? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? ஐயா, வேலை எல்லாம் நல்லா போகுது. யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம சொல்லுங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாவது யாருக்காவது உதவி பண்ணிட்டே இருக்கீங்க. தேவன் நமக்கு தேவைக்கு மேல கொடுத்துருக்காரு, அதுல மற்றவங்களுக்கும் கொடுத்தாதானே சந்தோஷம். அப்பா, இன்னைக்கு நாங்க ஒரு செம்ம விருந்து வைக்க போறோம்ப்பா. நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்பா. வராம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்லிடாதீங்க. முடிஞ்சா கண்டிப்பா வரணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நல்ல பிள்ளைங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா அவங்கள மன்னியும். நானும் என்னுடைய குடும்பமும் உனக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். எப்பவும் பார்க்கறேன், நீங்க நம்மளோட பிள்ளைங்களுக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவா இருக்க முயற்சி பண்ணலாம், நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே வழிநடத்துறது தேவன் தான். அதனால தான் தினமும் அவங்கள தேவனிடம் ஒப்படைக்கிறேன். சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய்? பூமி எங்கும் உலாவி அங்கே நடப்பதை கவனித்து வருகிறேன். என் தாசன் யோபுவை கவனித்தாயா? அவனைப் போல உத்தமனும் நேர்மையானவனும் யாரும் இல்லை. ஆமாம், அவன் உங்களை சும்மாவா ஆராதிக்கிறான். நீ என்ன சொல்ல வருகிறாய்? அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கீங்க, வீடு, சொத்து, குடும்பம், மரியாதை. நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி போட்டிருக்கீங்க. உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து பாரும். அப்ப தெரியும் அவன் உண்மையாகவே நேசிக்கிறானா இல்லையா என்று. இல்லை, அவன் என்னை உண்மையாய் நேசிக்கிறான். அப்படியா? அவன் இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து பாருங்க. அப்ப தெரியும் அவன் உண்மையிலே உங்களை நேசிக்கிறானா இல்லையா என்று. யோபு உங்களை நேசிப்பது உங்களுக்காக அல்ல, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக. சரி, அவனிடம் உள்ள அனைத்தும் உன் வசம் இருக்கட்டும். ஆனால் அவன் மேல் மட்டும் உன் கையை நீட்டாதே. இதற்குத்தான் நான் காத்திருந்தேன். எஜமான், பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஏன் இவ்வளவு பதட்டமா வர? என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? எஜமான், நம்ம மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்காக கொண்டு போயிருந்தோம். திடீர்னு கொள்ளையர்கள் கூட்டமா வந்து தாக்கிட்டாங்க. மாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போயிட்டாங்க. எதிர்த்த வேலைக்காரர்களை எல்லாரையும் கொண்டுட்டாங்க. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எஜமா, வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து ஆடு, மாடு, வேலைக்காரங்க எல்லாரையும் விட்டு வைத்து போட்டுருச்சு எஜமா. நான் மட்டும்தான் உயிர் பறிச்சு வந்திருக்கேன் எஜமா. ஐயா, நம்ம ஒட்டகங்களை எல்லாம் கொள்ளக்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. நம்ம ஆட்கள் எல்லாம் வெட்டி கொண்டுட்டாங்க ஐயா. ஒரு ஒட்டகத்தை கூட விடலையா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. நான் மட்டும் எப்படியோ உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன் ஐயா. ஐயா, என்னால சொல்ல முடியலையா? சொல்லுப்பா, என்ன ஆச்சு?
நம்ம பசங்க எல்லாம் ஒன்றா விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான காத்தோன்னு அடிச்சிச்சுங்கய்யா. வீட்டோட 4 மூலையாக இருந்துச்சுயா. கொஞ்ச நேரத்தில் வீடு இருந்து விழுந்துருச்சுங்கய்யா. நிஜமா நிஜமா யாருமே உயிரோட இல்லை. இல்ல இல்ல, இது உண்மையாவே இருக்க முடியாது. நம்மளோட பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகி இருக்காது, எதுவும் ஆகி இருக்காது. ஆண்டவரே, ஆண்டவரே, நிர்வாணமாய தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்து நிர்வாணமாய திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தாசன் யோபுவை கவனித்தாயா? இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான். காரணமில்லாமல் அவனை அழிக்க நீ என்னை தூண்டினாலும் அவன் தன் விசுவாசத்தை விடவில்லை. இவ்வளவு நடந்தும் இந்த யோபு உங்களை பற்றி கொண்டிருக்கிறானே. தோளுக்கு தோல் மனிதன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். ஆனால் அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொடும், அப்போது அவன் உன் முகத்துக்கு நேராய் தூஷிப்பான். சரி, அவனிடம் உள்ள அனைத்தும் உன் வசம் இருக்கட்டும். ஆனால் அவன் மேல் மட்டும் உன் கையை நீட்டாதே. வலிக்குதே என் புண்கள். ஆண்டவரே, வலி தாங்க முடியலையே. இல்ல, என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. பிள்ளைகளை இழந்தோம், சொத்துக்களை இழந்தோம். இப்போ உங்க உடம்பு கூட இப்படி ஆயிடுச்சு. இன்னுமா நீங்க உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கீங்க? இல்லைன்னா தேவனை தூஷித்துட்டு உயிரை விட்டுருங்க, விட்டுருங்க. இப்படி பேசாதனா? தேவனிடத்திலிருந்து வலிக்கு நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு புரியல. எனக்கு புரியலமா, புரியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆனாலும் தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். அங்க பாருடா, அங்க உட்கார்ந்து இருக்கிறது யோபு தானே? இல்லப்பா, பார்த்தா அவரை மாதிரி தெரியலையே. நெருக்கமா போய் பார்க்கலாம்டா, வாடா. ஐயோ, இது யோபு தான். என்ன இப்படி ஆயிடுச்சு? யோபு, இது சாதாரண கஷ்டம் இல்லடா. தேவன் காரணம் இல்லாம ஒரு இவ்வளவு தண்டிப்பாராடா? நீ வெளியில நல்லவன் போல நடந்துட்டு, ஆனா உன் இதயத்துல என்ன பாவம் மறைஞ்சு வச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால அது ஒத்துக்கோடா. தேவனிடம் மனம் திரும்பு, இல்லைன்னா இந்த நிலை இன்னும் மோசமாகும்டா. என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தேவனுக்கு தெரியும். நான் பூரணமானவன் இல்லை. ஆனா இந்த துன்பம் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் என் தேவனை தான் நம்புறேன். நிச்சயமா தேவன் தவறு செய்ய மாட்டார். உன் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, உன் செல்வமும் அழிஞ்சிருச்சு. இப்போ உனைய பாரு, உன் உடலுக்கும் வியாதி வந்துருச்சு. இது எல்லாம் தானா நடக்காது. நீயும் உன் குடும்பமும் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க. இப்போவாது நீ தேவனிடம் மன்னிப்பு கேளு. இல்ல, என் பிள்ளைகளை பத்தி அப்படி பேசாத. எனக்கு எதுவும் புரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். தேவன் நியாயம் உள்ளவர். அவர் எந்த தவறும் செய்ய மாட்டார். அதனால நான் அவரை குறை சொல்லவும் மாட்டேன், குற்றம் சொல்லவும் மாட்டேன்.
நியாயம்? நீ வாயை திறந்து பேசும்போதே உன் அகங்காரம் தெரியுது. நீ இன்னும் உன்னை நீதிமானு நினைச்சிட்டு இருக்க. உண்மையில நீ செய்த பாவங்களுக்கு இதை விட உனக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். தேவன் நீ மறைத்த எல்லா குற்றங்களையும் அவர் அறிவார். தாழ்மையா மனம் திரும்பு, அப்போதான் உனக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்க 3 பேர் என் நண்பர்கள் தான், ஆனா உங்க வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாவே இல்லை. நீங்க என்ன குறை சொல்றீங்க, ஆனா என் இதயத்துல என்ன இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். எனக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன சத்தம்டா இது? புயல் மாதிரி இருக்கு. ஏதோ நடக்க போகுது நினைக்கிறேன்டா. யோபு, ஆண்டவரே, யோபு, நீ கேள்விகள் கேட்டாய். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன். இந்த பூமியை உண்டாக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? கடலுக்கு எல்லை வைத்தது யார்? சூரியன் எப்போது உதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது யார்? மழையை அனுப்புவது யார்? பனியை உருவாக்குவது யார்? சிங்கத்திற்கு உணவு கொடுப்பது யார்? கழுகை ஆகாயத்தில் பறக்கச் செய்வது யார்? நட்சத்திரங்களை ஆகாயத்தில் தொங்க வைத்தது யார்? ஆண்டவரே, நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு புரியுது. எல்லாமே தெரிஞ்சவர் நீங்க தான். எனக்கோ எல்லாமே தெரியாது. எனக்கு எல்லா பதில்களும் கிடைக்கல. ஆனா உண்மை நம்புறதுக்கு அந்த பதில்கள் எல்லாம் தேவையில்லை. இதுவரைக்கும் உண்மை பற்றி கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ உண்மை நேரடியா நான் பார்க்கிறேன். நீ சோதனையை சகித்து என்னிலே நிலைத்திருந்தாய். என்னை விட்டு நீ விலகவில்லை. யோபு தன்னை தவறாக புரிந்து கொண்ட தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது தேவன் அவரை மீண்டும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யோபு, நாங்க உன்னை தவறா நினைச்சிட்டோம்டா. உன்னை ஆறுதல் சொல்ல வரதுக்கு பதிலா நாங்க உன்னை குற்றவாளி மாதிரி விசாரிச்சிட்டோம்டா. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுறா. எஜமான், மந்தைகள் பெருகிவிட்டே இருக்கு. தேவன் முன்பை விட அதிகமாகவே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு விட்டார். நம்ம எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம், இன்னைக்கு அது தேவன் எல்லாத்தையும் சந்தோஷமா மாற்றிட்டாருங்க. தேவன் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் என்னோடு கூட இருந்தார். நான் சந்தோஷத்தில் இருந்தப்போ அவர் என்னோடு கூட இருந்தார். நான் துன்பத்தில் இருந்தப்போ அவர் என்னோடு கூட இருந்தார். தேவன் கொடுத்தப்போவும் அவர் நல்லவர் தான். தேவன் எடுத்தப்போவும் அவர் நல்லவர் தான். இன்னைக்கும் அவர் நல்லவர் தான். வாழ்க்கையில சில நேரம் ஏன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஆனா யார் நம்மோட இருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் நமக்கு தெரியும். தேவன் நம்மோடு இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. யோபு தனது செல்வத்தை இழந்தார், தனது பிள்ளைகளை இழந்தார், தனது உடல் நலத்தையும் இழந்தார். அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் கூட அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் இழக்கவில்லை. அது தேவன் மேல் அவருக்கு இருந்த விசுவாசம். யோபுவுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை. ஏன் இந்த துன்பம் வந்தது என்பதற்கான முழு விளக்கமும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு உண்மையை அறிந்திருந்தார். எனக்கு எல்லாம் புரியாவிட்டாலும் தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அதனால்தான் அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் புரியாத சூழ்நிலைகள் வரலாம். நாம் ஜெபித்தும் பதில் தாமதமாகலாம். நண்பர்கள் கூட நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் யோபுவை போல் நாமும் சொல்ல வேண்டும், என்ன நடந்தாலும் நான் என் தேவனை நம்புவேன். யோபுவின் கதை நமக்கு சொல்லும் செய்தி, சோதனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவன் அதைவிட பெரியவர்.
கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் தேவனுடைய அன்பு அதை விட ஆழமானது. பதில்கள் தாமதமாகலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். யோபுவை போல நாமும் சோதனைகளின் மத்தியிலும் நம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆமேன். பேசுறது எழில் சிஸ்டர்